கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்குரிய வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் நாம் எந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்றால், தலைப்பே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நிறைய இல்லை, எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு பலனுள்ள ஒரு விஷயமா மாற மாறிட்டு இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு யாருமே சொல்லிட முடியாது. முக்கியமா கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டுலாம் யாருமே, நமக்கு பாத்தீங்கன்னா பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள் கண்டிப்பா வரும். அந்த பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அது யார் மூலியமா கூட வரும். நம்ம கூட இருக்கிறவங்க மூலியமா வரலாம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யார் மூலியமா வரலாம். அந்த நேரத்துல நாம கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம எப்படி திடப்படுத்திக் கொள்வது? என்ன யாராச்சும் சமாதானப்படுத்துவாங்களா, எனக்கு யாராச்சும் உதவிகரமா இருப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம மனுஷனை தேடி போறதுக்கு பதிலா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்படி அந்த நேரத்துல பிரயோஜனம் உள்ளதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வேதத்தை வாசிப்பது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக நாம எப்படி தேற்றிக் கொள்வது? அவருடைய வார்த்தை எப்படி நமக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு விஷயமா இருக்கு, வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 கூட வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் நல்லவையும் உள்ளதாயும் இருபுறமும் கருத்துள்ள எந்த புத்தகத்தையும் குறிப்பானதாயும் ஆத்துமாவையும் ஆவையும் அன்பையும் சூளையும் பிரிக்கத்தக்கதாக உள்ளதாயும் இருதயத்தின் நினைவுகளிலும் யோசனைகளிலும் பாருங்க, இங்க நம்ம தேவனுடைய வார்த்தைய ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் பேசுற வார்த்தைய நம்ம எடுத்துக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் அணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு உவமையா சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை அந்த அளவுக்கு இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு, ஒரு சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஒரு சாத்தானை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவனை நம்ம ஏதோ கோடாரி, கொம்பு, துப்பாக்கி அதை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது, பதிலுக்கு பதில் திட்ட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் நம்ம பாத்தீங்கன்னா சாத்தானை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா அவருக்கு சோதனை வரும்போது அவர் பதிலுக்கு பதில் பேசல, திட்டல, சாத்தானை அசிங்கமா பேசல, கையால அடிக்கல. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சாத்தானை ஜெயிக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பார். ஒரு பலம் இருக்கு. ஏதோ நம்ம பாத்தீங்கன்னா சர்ச்சில் மாத்திரம் வரும் அப்படிங்கிறது இல்லாம கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுல இருக்கும்போதும் சரி, வேலையில இருக்கும்போதும் சரி, கஷ்டத்துல இருக்கும்போதும் சரி, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதும் சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கு. அடுத்ததா கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம நல்லா யோசிக்கணும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா கர்த்தர் என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்ம கண்டிப்பா தேவை. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினார் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரோம். இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம என்னதான் வாசிச்சாலும், என்னதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும், நாம அந்த வார்த்தையில விசுவாசம் இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட் தான். இங்க பாருங்க, அதுதான் சொல்றாரு பாருங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, அது யாருக்கும் யாருக்கும் சொல்லியிருக்கிறார். நமக்கு எங்க? நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு மோசமான காரியங்கள் தான் நடக்குது. என் வாழ்க்கையில எப்பதான் விடிவு காலம் வரும்? அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நடக்கிறது என்னமோ அதுக்கு தப்பாதான் நடக்குது. அது நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? கேட்கறது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து விசுவாசிக்கணும். வேற வழி இல்லை நமக்கு. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற வழி இல்லை நமக்கு. மனுஷனை நம்ப போறீங்களா? அப்பா அம்மாவை நம்ப போறீங்களா? கூட பிறந்தவங்களை நம்ப போறீங்களா? பெற்ற பிள்ளைகளை நம்ப போறீங்களா? யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம கிட்ட என்னதான் காசு பணம் இருந்தாலும், சந்தோஷம் இருந்தாலும், ஏதோ நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு திருப்தி இல்லாம இருக்கு. அது ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைச்சாலும் கண்டிப்பா அது நிரந்தரமா இருக்காது. அந்த கொஞ்ச நேரத்துல நமக்கு அது வந்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைகளை நம்ம கண்டிப்பா நம்பி விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக. உதாரணத்துக்கு நோவா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவன் இந்த பூமிய ஜலத்தினால அழிச்சார். நோவா குடும்பம் மாத்திரமே பிழைக்கப்பட்டது. ஏன்? அது நமக்கு ஒரு கேள்விக்குறி. ஏன் நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள்? இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. பின்வரும் காலங்கள்ல இந்த உலகம் ஜலத்தினால இல்ல, அக்னியினால அழிய இருக்கு. நோவா குடும்பம் எப்படி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்களோ, நாமளும் நம்ம குடும்பமும் காப்பாற்றப்படணும். இங்க இருக்கவங்க எல்லாருமே காப்பாற்றப்படணும். அந்த அழிவிலிருந்து, அந்த அக்னி அழிவிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும். அந்த நரகத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறோம் அப்படின்னா நம்ம வேற வழியில நோவா குடும்பம் எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, கர்த்தர் சொல்றார் ஒரு பேழையை உண்டு பண்ணுப்பா அப்படின்னு. அவர் பேழையை உண்டி பண்ணிட்டு இருக்கும் போது அதை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே நோவாவை கேலி கிண்டலுமா பார்த்தாங்க. என்னடா இந்த மனுஷன், வெயில் குழந்தை மேனிக்கு அடிக்க போகுது, அடிச்சிட்டு இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேழையை கட்டிட்டு இருக்கானே, மழை வர போகுதுன்றான், இந்த உலகம் அழிய போகுதுன்றான், எல்லாம் மனம் திரும்புங்கன்றான். கடல் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. கடலை தாண்டி பல கிலோமீட்டர் தாண்டி இவன் வந்து பேழையை கட்டிட்டு இருக்கானே, அதுவும் மலையில கட்டிட்டு இருக்கானே. எப்படிங்க இங்க இந்த இடத்துல வந்து மழை வரும், இந்த இடத்துல ஜலம் வரும்? மக்கள் யாருமே விசுவாசிக்கல. ஆனா நோவா வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு விசுவாசிச்சான். அவன் ரொம்ப கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப ஆராயல. கர்த்தர் சொன்னார், அது கேட்டு கீழ்ப்படின்னு நான். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் பொருள் வாங்கணும்னா அந்த ஏன் எதுக்கு எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்? அது கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே பைபிள்ல இருக்கு. நோவா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்ததுனால அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தோணுச்சு, ஐயோ நோவா சொன்ன மாதிரி நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்கலையே. எல்லாரும் செத்து போயிட்டான், நோவா குடும்பத்தை தவிர. நமக்கு இப்ப டைம் இருக்கு. நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே டைம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே டைம் இருக்கு. நம்ம மனம் திரும்பல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கல அப்படின்னா நாம ரட்சிக்கப்படாம நம்ம நரகத்துக்கு தான் போவோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, கேட்டு அது கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நோவா எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாரோ நம்ம ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் வந்து நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா மாற்றி போடுவார்.
விசுவாசம் வேணும். நம்மளோட கர்த்தருடைய வார்த்தைய கேட்டு அதுக்கு ஏற்ப கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா விசுவாசம் இருந்தா தான் நம்ம கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். யாக்கோபு 1 வசனம் 22 25. யாக்கோபு 1 வசனம் 22 25. யாக்கோபு 1 வசனம் 22 25. அல்லாமலும் நீங்கள் உண்மை முடியாதவனுக்கு திருவசனத்தை பேச்சுகளாய் அல்ல அதில் செயலாயும் நீங்கள் இனத்தாளர்கள் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் உபார்கள் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அவன் தன்னைத்தானே காத்து விட்டு அவர்களே தன் சகாயம் என்பதை மறந்துவிடுவான். சுவேதனாகிய பூரண பிரமாணத்தை பார்த்து அதிலே நிலைத்திருக்க கடவுளே கேட்கிறதே மறக்காமல் கேட்டு நீயே செய்கிறவனை கொண்டு தன் செய்கையில் பாக்கியவனை இருக்கலாம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா யாக்கோபு ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். காதுள்ளவன் எல்லாருமே கேட்பாங்க. ஒரு சில பேர் காது வச்சுக்கிட்டோம் நல்லா செவித்திறன் இருந்தோம் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளாம உலக கவலைகள், வீட்டுல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், கதவை லாக் போட்டுட்டு வந்தேன், இந்த மாதிரி நிறைய எண்ணங்களை வந்து அவங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க நம்ம உட்காந்துட்டு இருக்கும் போதே சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாம நிறைய காரியங்களை வந்து உள்ள புகுத்துவோம். இல்லைன்னா ஒரு சில பேர் தூங்கி கூட விழுவாங்க. நாம வந்து அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அது ரொம்ப அது முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது நான் என் சொந்த வார்த்தையை எடுத்து சொல்லல. நான் சொல்ற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய வேதத்துல இருந்து நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லும் பொழுது கண்டிப்பா கவனிச்சு கேளுங்க. ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அதான் சொல்றப்ப ஒருவன் திருவசனத்தை கேட்டு மருந்தன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவமான முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து பின்புறப்பட்டு போய் தன் சாயல் என்னது என்பதை உடனே மறந்து விடுவான். சோ நாம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லாம அதற்கேற்ப நம்ம நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்கறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா உண்மையான நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றமே எப்ப திரும்ப ஆரம்பிக்கும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருந்துகிட்டே இருக்கோம். ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கிறத விட்டு எப்போ நம்ம சந்தோஷமா மாறுவோம் அப்படின்னா நமக்கு எப்போ புதுபலன் கிடைக்கும், பரிசுத்தவான்கள் எப்போ நமக்குள்ள அதிகமா அவர் செயல்படுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப நடக்கிறோமோ அதுக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஆபிரகாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அடுத்த செகண்டே நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்ற தேவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம டக்குன்னு எழுந்து புறப்பட்டு போனான். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வந்து என்ன வந்து ஒரு பெரிய ஜாதியாக்கும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 வயசுல அவனுக்கு குழந்தையே இல்லை. அவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா வயது சென்றவளா இருக்காங்க. எப்படிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கொடுத்து என்னுடைய சந்ததியை பெரிய ஆளாக்குவாரு அப்படின்ட்டு கண்டிப்பா அவனுக்கு ஒரு கேள்வி இருந்துருக்கு. ஆனா அதெல்லாம் அவன் வந்து பொருட்படுத்தாம கர்த்தர் சொன்னார் அதற்கேற்ப நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போனான். ஆதியாகமம் 12 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆதியாகமம் 12 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு
புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனா இருந்தான். பாருங்க, கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது எப்ப தெரியுமா? 75 வயசுல. நம்ம நினைக்கிறோம் ஆல்ரெடி எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்னத்த பண்ணி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு, அவ்வளவுதான், நம்ம இனி போய் சேர வேண்டியது. ஆனா இங்க பாருங்க, இங்க வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையே 75 வயசுலதான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கர்த்தர் 75வது வயசுலதான் அவருக்கு வந்து நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு. நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. நம்ம இன்னும் வர இருக்கிற நாட்கள்ல ஒரு பலவிதமான அதிசயங்களை, அற்புதங்களை பார்க்க பார்க்க இருக்கிறோம். நம்ம தோண்டு போயிடக்கூடாது. இனி வரும் நாட்கள் நமக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாட்களா கண்டிப்பா அமையும். ஆபிரகாமுக்கு எப்படி அமைஞ்சதோ, ஒரு 75வது வயசுக்கு அப்புறம் எப்படி அமைஞ்சதோ, அதுவும் அவனுக்கு 100வது வயசுல அவனுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. 25 வருஷம் அவன் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைய அவன் 25 வருஷமா விசுவாசிச்சான். நாம வந்து கர்த்தர் இடத்துல ஒண்ணு கேட்கிறோம், இம்மிடியேட்டா நடக்கல, ஃபாஸ்ட் ஃபுட்னு நினைக்கிறோம். எத்தனை பேருக்கு நமக்குள்ள ஒரு பொறுமை இருக்கு? கர்த்தர் சொன்னாருன்னா கண்டிப்பா செஞ்சு முடிப்பாரு. அவருக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். நாம எதிர்பார்க்கிற நேரத்துல கொடுத்துட்டா அவரு வந்து கடவுளா இருக்க முடியாதுல்ல, கர்த்தரா இருக்க முடியாது. அவரு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அவரு கொடுக்கிற டைம் எல்லாமே எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? கர்த்தர் வந்து கர்த்தர் என்ன நினைப்பாருன்னா, நீ எதுக்குப்பா சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுற? இதை விட நீ கேட்கிற அளவை விட உனக்கு நான் அதிகமா ஆசை கொடுக்கறதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன், கவலைப்படாத. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து நான் எதிர்பார்க்கறது கிடைக்கவே மாட்டேங்குதே என் வாழ்க்கை. கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் வந்து அவருடைய நேரத்துல நமக்கு அபரிவிதமா கொடுப்பார். அப்ப நம்ம யோசிங்க, ஓ இதனாலதான் எனக்கு அது கிடைக்கலையா? பாருங்க, அடுத்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 5-6. லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 5-6. சீமோன் அவருக்கு பிரதித்திரமாக, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். இது என்ன விஷயம் அப்படின்னா, சீமோன்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தலன் தான். பேதுரு முன்னாடி அவர் பேர் வந்து சீமோனா இருந்தது, அதுக்கப்புறம் பேதுருன்னு மாறி இருந்தது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுவதும் நைட்டு அவன் மீன் பிடிக்க போயிருக்கான். ஆனா ஒரு மீன் கூட மாட்டல. அவன் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மீன் கூட மாட்டல. அடுத்த நாள் காலையில கரைக்கு வர, கரையில வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்பதான் அவன் இயேசு கிறிஸ்து முதல் தடவையா பாக்குறான்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்க சொல்றாரு பாருங்க, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நான் நைட்டு முழுக்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. ஆனா நீங்க சொல்ற ஒரே காரணத்தினால நான் ஒரு தடவை நான் போடுறேன், உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். 6வது வசனம் தான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நமக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை போராடுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே முழுசா பண்ண மாட்டேன். ஐயோ எனக்கு முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது, பின்வாங்கிடுவாங்க. நானும் கர்த்தரை நம்பி ஏமாந்துட்டேன், அவர் என்ன ஆசீர்வதிக்கல, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கஷ்டப்படாம எதுவுமே நிலைக்காது, எதுவுமே நமக்கு வந்து ஒரு பலனை கிடைக்கும். இந்த உலகத்துல வாழ்க்கையில முன்னேறிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னேறிக்கிறது மாத்திரம் தான் தெரியும், அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டாதான் லைஃப்ல முன்னேற முடியும். இங்க பேதுரு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு முழுக்க அவன் கஷ்டப்பட்டான். சரி, அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு,
ஆமா, நான் வந்து நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு நான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப சொன்னா மட்டும் எனக்கு மீன் கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போகல. இயேசு கிறிஸ்துவ அவன் மறுதலிக்கல அந்த நேரத்துல. அவர் சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா, அவன் விசுவாசிச்சு, சரி ஓகே நீங்க சொல்றீங்க அதனால போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன போட்டான். வலைய போட்டான். இந்த வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அபரிவிதமான அற்புதங்களை செய்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, அதிசயமான காரியங்களை செய்ய இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இனி வரும் காலங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா, இன்னும் வெற்றி அதிக அதிகமா தான் நமக்கு வரும். தோல்வி நமக்கு இருக்காது. அதுக்காக பாத்தீங்கன்னா, கர்த்தர் இப்ப நம்மள ஆசீர்வதிக்கல, நம்ம பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமா இல்ல அப்படிங்கிற மட்டும் நினைச்சுக்காதீங்க. நமக்கு தங்க ஒரு நிழல் கொடுத்திருக்கிறார். 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு துணிமணியை கொடுத்திருக்கிறார். அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய மக்கள் இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகள் இல்லாமலே நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். அதற்காகவே நமக்கு நம்ம காலம் முழுக்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆனா இதோட கர்த்தர் நிறுத்திட மாட்டார். இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அதிக அதிகமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் இன்னும் பலவிதமான நம்ம நம்ப முடியாத எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கிறார். சங்கீதம் 119 105. சங்கீதம் 119 வசனம் 105. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. சங்கீதக்காரனுக்கு உம்முடைய வசனம் என் காதுகளுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. பாருங்க, நம்ம ஒரு சில நேரங்கள்ல நமக்கு எது சூஸ் பண்றதுங்கிறது நமக்கு தெரியாது. எது நல்லது எது கெட்டதுங்கிறது நமக்கு தெரியாது. நாம நம்மளுடைய சுய புத்தியினால நம்ம பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க கூடாது ஒரு காரியங்களை. நான் பண்ற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை அதை பிரியப்படுத்துமா? ஒரு நேர்மையான காரியத்தை நான் செய்யறேனா? ஒரு நீதியான காரியத்தை நான் செய்யறேனா? பைபிள் பிரகாரம் நான் செய்யறேனா? அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். தாவீது சொல்றாரு பாருங்க, 9 வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. நம்ம பண்ற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும், இதனால கர்த்தர் மகிமைப்படுவாரா? நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குமா? இல்லைன்னா மத்தவங்களை அது ரொம்ப பாதிக்குமா? அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். பேசும்போதும் நம்ம யோசிச்சு பேசணும். ஒரு செயல்ல நம்ம செய்யும் போது நமக்கு யோசிச்சு பண்ணணும். இதனால கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நான் ஒரு வேலை பிசினஸ் செய்யலான்னு இருக்கேன். அது நல்ல பிசினஸா கெட்ட பிசினஸா? மக்களை திருப்திப்படுத்துமா இல்லைன்னா கர்த்தரை திருப்திப்படுத்துற ஒரு விஷயமா இருக்குமா? எல்லாமே நம்ம யோசிக்கணும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 22. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 22. உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எப்பவுமே பொய் சொல்லவே கூடாது. ஏன்னா அது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமில்லாத ஒரு விஷயம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 22. உண்மையாக நடக்கிறதோ அவருக்கு பிரியமானவர்கள், இங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 22 கர்த்தருடைய வார்த்தை நம்ம யோசிக்கணும். இப்ப நான் ஒரு சங்கடமான ஒரு நிலையில நான் இருக்கேன். ஒரு கஷ்டமான ஒரு நிலையில நான் இருக்கேன். ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில இருக்கேன். ஆனா அந்த நிர்பந்தமான நிலையில இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நான் ஒரு பொய் சொன்னாதான் நான் என்னால அது வெளியே வர முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, 4 பேர் நல்லா இருக்கணும்னா பொய் சொன்னா தப்பு இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரியான பாரம்பரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க. அது நமக்கு கெட்டதா முடிஞ்சாலும் சரி, நல்லதா முடிஞ்சாலும் சரி, எப்பவுமே உண்மையை பேச பழகுங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைங்க, நல்ல விஷயத்துக்கு தான் நான் போய் சொன்னேன், பரவாயில்ல. நம்ம உண்மையை பேசி அது கெட்ட விஷயம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையாவே பேசணும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சரி ஓகே, நீ பாத்தீங்கன்னா பொய் பேசி மத்தவங்களுக்கு நல்லது பண்ற அப்படிங்கிற நினைச்சு நீ பொய் பேசுற. அது கொஞ்ச காலம் தான் நமக்கு டெம்பரரியா இருக்கும் அந்த சந்தோஷம். அது நிரந்தரமே கிடையாது.
ஆனா நீங்க உண்மை பேசி நமக்கு வந்து கேடு நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்காக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, அந்த நேரத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நினைக்கணும். போய் பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை நினைக்கணும். அது குழந்தைங்க இடத்துல சொல்ற பொய்யா இருந்தாலும் சரி, பெரியவங்க இடத்துல சொல்ற பொய்யா இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு காரியமான எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்துல நமக்கு நினைவு வரணும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கே, நான் பொய் பேசக்கூடாது. இதற்காக தான் நம்ம வந்து வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும். நல்லது எது, கெட்டது எது, பொய் பேசலாமா கூடாதா, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பொய் பேசக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படபடப்பா இருப்பாங்க. யார் இடத்துல பேசுறது, இல்லைன்னா இந்த மாதிரி சபையில நின்று பேசுறது, இல்லைன்னா ஒரு பெரியவங்களை போய் படபடப்பா, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன தப்பா நினைச்சுப்பாங்களா, பேனிக் அட்டாக் ஒரு சில பேருக்கு வரும். எங்க கிட்ட பேசி எப்படி வந்து நான் சமாளிக்கிறது, எங்க கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கே, ஒரு கூட்டத்துல எந்திரிச்சு நின்று பேசுறதுக்கே எனக்கு அப்படியே தொடர் நடங்குதே. இது நமக்கு இல்ல, இது வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இது வந்து நமக்கு மாத்திரம்தான் இப்படி இருக்கு அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க. வேதத்துல நம்ம வாசிக்கிற மோசே, அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், இஸ்ரேல் மக்கள் அவர் வழி நடத்தினார். அவருக்கே வந்து திக்குவாயும் மந்திரமா தான் இருந்தார். ஆனா நாம என்ன பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், எனக்கு இப்படி ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன், என்ன பேசுறதுங்கிறது தெரியாம இருக்கேன், நான் பயமா இருக்கேன். அந்த நேரத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து தேடும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லியிருக்கு, பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6 அந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அந்த படபடப்பான சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியே வரணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை நம்ம நினைக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அவர் சொல்லியிருக்கிறாரே, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரே, அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும், அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? நான் யாரையும் ஏமாத்தல, நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லல, நான் வந்து கர்த்தருக்கு விரோதமா நான் பண்ணல, அப்புறம் எதுக்காக நான் பயப்படணும், யாரு குறிச்சு நான் பயப்படணும், எதற்காக நான் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நான் நல்லது தானே பண்றேன், துணிஞ்சு பண்ணுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுது. அப்பா பிதாவே, நான் வந்து ஒரு 100 பேர் மத்தியில, ஒரு 1000 பேர் மத்தியில நான் வந்து பேச இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கு. ஆனா என்னுடைய வாயில வார்த்தை நீங்க தான் வைக்கணும். எனக்கு நல்ல ஒரு பலமுள்ள ஆவியை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். சுறுசுறுப்புள்ள ஆவியை எனக்கு தரணும். தைரியமுள்ள ஆவியை நீங்க எனக்கு தரணும். கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போயிறேன். கண்டிப்பா 1000 என்ன 10,000 என்ன இவ்வளோ பேர் மக்கள் வந்தாலும் நீங்க தைரியமா பேசி முன்னாடி இருக்கிறவங்கள ஒரு பொருட்டாவே நீங்க நினைக்காம, அவங்களுக்கு எல்லாமே நம்ம நல்ல காரியங்களை சொல்ல இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம தைரியமா பேசி. அடுத்ததாக மத்தேயு 5:44. ஒரு சில சூழ்நிலைகள் வரும், நம்மள வந்து யாராச்சும் காயப்படுத்தக்கூடும், நம்மளை பழி வாங்குற சூழ்நிலை வரும், நம்மளை பழி வாங்குவாங்க, அதுக்காக நம்ம திருப்பி பழி வாங்கணுங்கிறது கிடையாது. அந்த நேரத்துல நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வந்து யோசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு டெம்டேஷன், பழிக்கு பழி வாங்குறது, மத்தவங்களை வந்து எப்படியாச்சும் நோகடிக்கணும், சாகடிக்கணும், இல்லைன்னா அவனை பழி வாங்கணும், என்ன காயப்படுத்திட்டாங்க, என் குடும்பத்தார காயப்படுத்திட்டான், என்ன காயப்படுத்தினா கூட பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்தார காயப்படுத்திட்டான், நான் ரொம்ப நேசிக்கிறவங்களை காயப்படுத்திட்டான், அவனை நான் வந்து பழி வாங்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது. நம்ம பழி வாங்குறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது. வாசிக்கலாம். மத்தேயு 5:44. உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை எதிரிகளாகவும் உங்களை துன்பப்படுத்துவதாகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, நாம பழிக்கு பழி வாங்குறதுக்கு முன்னாடி மத்தவங்க என்ன பேசிட்டான், என் குடும்பத்தார பேசிட்டான், அவனை வந்து திருப்பி ஏதாச்சும் பேசணும், அவன் வந்து என்ன 10 அடி அடிச்சிட்டானா, ஒரு அடி அடியாச்சு அவனுக்கு செவில அறையணும்.
அவனுக்கு வலிக்கணும், எனக்கு வலிச்ச மாதிரி அவனுக்கு வலிக்கணும். எத்தனை பேர் நம்ம இருக்கோம்? கணவன் மனைவிக்குள்ளேயே இப்படி நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆ? அப்போ நாம பண்ண வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? நம்ம நல்லா யோசிச்சுக்கோங்க. நாம வந்து சைலண்டா போகணும்னா, இந்த மாதிரி நம்ம வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி சத்துருவை நம்ம வந்து செய்யணும்னு சொன்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோத்து போயிட்டோம். நாம ஏமாந்துட்டோம். ஏமாந்துகிட்டே இருக்கோம். தோத்து போயிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நாம தான் வின் பண்ணியிருக்கோம். நாம தான் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா கோவப்பட்டு கை வைக்கிறது ஈஸி. கோவப்பட்டு மத்தவங்கள பேசிறதும் ஈஸி. ஆனா கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த கோபத்திலையும் நம்மளுடைய உணர்ச்சிகளை, உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவர்களை வந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிப்பது, கர்த்தரிடத்துல அவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் இருக்கத்துல ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நீ எப்படிப்பட்ட பலமுள்ளவனா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான. அதுதான் நம்ம பண்ணணும். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து யோசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? பழிக்கு பழி வாங்கலாமா, பதிலுக்கு பதில் வாங்கலாமா, அவன் என்ன பேசிட்டான் நான் திரும்ப பேசணும், அப்படி இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு, நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸை நம்ம வந்து எழுதுங்க. எனக்கு எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கேன், என் மூடு ரொம்ப அப்செட்டா இருக்கு. நான் வந்து யாராச்சும் எதையாச்சும் பண்ணணும், இல்லைன்னா கூட இருக்கிறவங்கள யாராச்சும் திட்டினாதான் என் மனசு வந்து மாறும். நம்மளுடைய எமோஷன்ஸ் எழுதுங்க, எழுத பழங்க. நான் இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கேன், என்னுடைய மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எழுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எப்படியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த கோவம் எல்லாம், இம்மிடியேட்டா போயிடும். ஆனா அந்த கோவத்துல தயவு செஞ்சு எந்த ஒரு பாவமும் பண்ணிடாது. அடுத்ததாக சங்கீதம் 119:11. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்க, இங்க தாவீது ஆசிரியர் சூப்பரா சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைய நாம வந்து இப்போ என்ன பண்ணுவோம்? மொபைல்ல ஏத்தி வச்சிருக்கோம், சிஸ்டம்ல ஏத்தி வச்சிருக்கோம், இதோ இங்க இந்த மாதிரி லேப்டாப்ல ஏத்தி வச்சிருக்கோம். அதை காட்டிலும் நம்ம வந்து நம்மளுடைய இருதயத்துல ஏத்துக்கணும், மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி நம்ம இருதயத்துல ஏத்தி வச்சுக்கணும். நமக்கு கஷ்டம் காலம் வரும்போது, எல்லா கதவும் நமக்கு அடைக்கும் போது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, அவமானம் வரும்போது, துன்பம் வரும்போது, அந்த நேரத்துல நம்ம பைபிளை தேடி, இப்ப எங்கடா பைபிள் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிற தேடுறதுக்கு பதிலா நாம ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்த முக்கியமான வசனங்கள், எல்லாமே முக்கியமான வசனங்கள் தான் இருந்தாலும் நமக்கு ஆபத்துல தேவைப்படுற எல்லா விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த நேரத்துல ஞாபகத்துக்கு வரும். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுச்சே, அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க தாவீது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வாக்கை எப்பவுமே நம்மளுடைய இருதயத்துல வைக்கிறோம், யாருமே எடுத்துட்டு போக முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, சீக்கிரட்டா அப்படியே ஒரு லாக் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு சாத்தானும் சரி, எந்த ஒரு மனுஷனும் சரி எடுத்துட்டு போக முடியாது. உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், மத்தேயு 4:11. ஏசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பிசாசுனால சோதிக்கப்படுறார். மத்தேயு 4:1. ஏசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அங்க பிசாசுனால சோதிக்கப்படுற. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், அவர் வந்து பெரிய ஈட்டியோ பட்டயமோ துப்பாக்கியோ பீரங்கியோ வச்சு சாத்தான ஜெயிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறான். நமக்கு எல்லாருக்குமே ஒரு பேராயுதம் இருக்கு. ஒவ்வொரு கையிலையும் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை. இதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமோ ஒரு கேடயமோ நமக்கு கிடையவே கிடையாது.
ஏதோ நம்ம ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏத்துனா நமக்கு வந்து 100 பேரை அடிக்கலாம், 100 பேரை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மாத்திரம் நம்ம நினைச்சுக்காது. அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையிலே வச்சிருக்க ஒரு ஆயுதத்தை, சாத்தானை ஜெயிக்கிற ஒரு ஆயுதத்தை, நம்மள சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு ஆயுதத்தை, நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான பாதையில இருக்கிற ஒரு ஆயுதத்தை நம்ம கையிலே வச்சிருக்கோம். கையிலே வச்சுட்டு சொல்லுவாங்களா, கையிலேயே வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் தெரிய அப்படிங்கிற அலையிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் கையிலேயே நம்ம வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை நம்ம வந்து வச்சிருக்கோம், கர்த்தருடைய வார்த்தையை. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நாம எப்படி நம்ம யோசிக்கிற எண்ணங்களே நம்மள வந்து மாற்றி போட்டுரும். எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாற்றி போட்டுரும். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியும்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்ம எப்பவுமே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. எல்லாருமே தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்க, அதனால நானும் போயிட்டு தீபாவளி போயிட்டு செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போகுது, சரி நானும் போய் நரகத்துக்கு போய்கிட்டு ஜீவனம் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோடு நம்ம வந்து ஒன்றி போக கூடாது. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வங்களை வணங்குறாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. அது கர்த்தருக்கு சுத்தமா பிரியம் இல்லாதது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரைதான் நம்ம வந்து தெய்வமா ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து வழங்கணும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து எறியும்படி உங்கள் மனதும் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, அதற்கேற்ப நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். கீழானவைகளே இல்ல மேலானவைகளே நாடுங்கள் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் வசனம் 35. கர்த்தருடைய வார்த்தை அறிவியலை தாங்கவும் வாங்கலை பாக்கிலும் புரிகிறதை பற்றி என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அடையணும். முக்கியமா இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்களை அடையணும். மத்தவங்க என்னென்னலாம் வச்சிருக்கானோ அது எல்லாத்தையும் நான் வாங்கணும், நான் பணக்காரன் ஆகணும், இன்னும் எனக்கு இன்னும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கான். அப்படின்னு ஒரு மனுஷன் இல்ல, நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு அது பத்தாது, இன்னும் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம மோஸ்ட்லி எல்லா மனுஷர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை நினைவு கூர்றான். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பண ஆசை இருக்கும் பொழுது, மத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கும் போது, மத்தவங்களுடைய பொருளை இச்சிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்லுது சொல்றாரு பாருங்க, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்து புடிங்கிறதுக்கு பதிலா எடுத்து இது பண்றதுக்கு பதிலா கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப நல்லது என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு, எனக்கு நான் கர்த்தர் நல்ல ஒரு உடல் வலிமையை கொடுத்திருக்கிறாரு, மன வலிமையை கொடுத்திருக்கிறார். இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? கொடுங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. மாட்ட சாட்டமா இருக்கீங்களா? நல்ல பலம் இருக்கா? அந்த பலத்தை வைத்துக் கொண்டு நம்மளால எவ்வளவு முடியுமோ மத்தவங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 7. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்ம நினைக்கிற காரியங்களே அப்படியே மாற்றுது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் பேராசை பிடிச்சவனா இருக்கான், அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எப்படி வந்து அவன் சேஞ்ச் பண்றான் அப்படிங்கிறத வாசிட்டேன் இதுக்கு முன்னாடி. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கறது நல்லது அப்படின்னு. இன்னொரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் நாம தான் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம், நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து பயப்படுறோம்.
ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல், எதுக்குப்பா பயப்படுற? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல பலமுள்ள ஆவியை, அன்புள்ள ஆவியை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம எதுக்கு பயப்படணும்? எதுக்காக நம்ம பயப்படுறோம்? உடம்புல ஏதாச்சும் பிரச்சனையா? பயப்படாதீங்க. மனசுல ஏதாச்சும் பிரச்சனையா? பயப்படாதீங்க. எதிராளியை பார்த்து பிரச்சனையா? பயப்படாதீங்க. உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லியிருக்காருல்ல. பிதாவே, எனக்கு 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 பிரச்சனை வருது நல்லதுதான். என் உடம்புல பிரச்சனை இருக்கிறது நல்லதுதான். அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் உண்மை தேடி வருகிறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, என்னுடைய பலவீனத்தினால உன்னுடைய பலன் பூரணமா விளங்கும். உன்னுடைய பலவீனத்தினால என்னுடைய பலன் பூரணமா விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்ப என்னுடைய பலவீனத்தை குறிச்சு நான் ரொம்ப பெருமை பாராட்டு. கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன கடக்க செய்கிறார். நைட்டு தூங்க காலையில எந்திரிக்கிறது எத்தனை பேருக்கு சாத்தியமா இருக்குங்கிறதே தெரியும். கர்த்தர் எனக்கு ஒரு நாள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நான் எந்த விதத்துல கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நமக்கு பாத்தீங்கன்னா பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு தடவையும் பயப்படும் போது இந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம நினைக்கிற கெட்ட எண்ணங்களை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. மத்திய 5:16. மத்திய 5:16. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பரவுது. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அதற்கேற்ப நம்ம நடக்கும் பொழுது அப்ப என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கும். அப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை பாக்குறாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை பாக்குறாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம கர்த்தரிடத்துல கர்த்தருடைய நாமத்தை நம்ம சாட்சி சொல்லும் பொழுது, என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் பிதாவாகிய தேவன். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீ ரொம்ப வறுமையில இருந்தியே, நீ ரொம்ப கஷ்டத்துல இருந்தியே, நீ ரொம்ப பலவீனம் உள்ள ஒரு பாண்டமா இருந்தியே, எப்படி நீ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இது எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்தினால நான் முன்னேறேன். அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? நம்ம கர்த்தரிடத்துல இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்றோம். நம்ம அதிகமா மத்தவங்க இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்மளுக்கே தெரியாம நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப அதுல இருந்து என்ன கிடைக்குது? அவர்களும் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். இதான் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நாம நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்றோம். எந்த ஒரு குடியும் இல்லை, போதையும் இல்லை, எந்த ஒரு கெட்ட சவகாசமும் இல்லை. நாம நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கு. முக்கியமா ஆவிக்குரிய ரீதியில நம்மளுடைய குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கு அப்படின்னா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா முன்னேற்றுவார். அது மாத்திரம் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுடைய வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதை பார்த்து அவர்களும் அதிகமா கர்த்தரை நேசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யோவான் 4:அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்ட தண்ணி கேட்கிறார். சமாரியா ஸ்திரீ பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா யூத குலத்துல பிறந்ததுனால யூதர்கள் பாத்தீங்கன்னா சமாரியா தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல, அவங்க புறஜாதியினர் சமாரியா ஸ்திரீங்கிறவங்க. சோ பாத்தீங்கன்னா யூத மக்கள் எப்பவுமே மத்த
ஆளுங்க கிட்ட தண்ணி குடிச்சோ மற்ற எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சமரியா ஸ்திரீ கிட்ட போயிட்டு தண்ணி கேட்பார். ஆனா அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 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 2 3 கணவங்க வைத்திருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அந்த சமரிய ஸ்திரீயுடைய மண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவார். அந்த பொண்ணு முன்னாடி வெளிப்படுத்துறார். அந்த பொண்ணுக்கு தெரியாது. இது எனக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பதான் அவங்க கண்ணு திறக்கப்படும். ஓகே, இவருதான் வந்து பாத்தீங்கன்னா மேசியா அப்படின்னு. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி அந்த சமரியா நாட்டுல இருக்கிற எல்லார் இடத்துலயும் போய் சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ தேடி வருவாங்க. பாருங்க, இந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊருக்கு போயிட்டு இப்படிப்பட்ட நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் என்னை பத்தி எல்லாம் முழு விவரமும் தெளிவா சொல்றாரு, அவர்தான் மேசியா, அவர்தான் நம்ம ரட்சிக்க வர. இந்த வார்த்தையை கேட்டு நிறைய பேர் அந்த சமரிய ஊர்ல இருந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்கறதுக்கும் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் மனந்திருப்பத்துக்கும் வராங்க. பாருங்க, ஒரு ஒரு பெண்மணி, அந்த ஒரு பெண்மணி மூலியமா எத்தனை ஆத்துமாக்கள் கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்படுறதுக்கு ரெடியா இருக்கு பாருங்க. நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்மளால எத்தனை பேர் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்கிறத மாத்திரம் தான் நம்ம யோசிக்கணும் தவிர, நம்மளால எத்தனை பேர் அழிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்பவுமே எண்ணக்கூடாது. அதான் மத்தவங்களுடைய அழிவுக்கு நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். லூக்கா 8 அதிகாரம் வசனம் 15. வெளியரங்கமாக படுக்கின்ற லூக்கா 8 அதிகாரம் வசனம் 15. இளநிலத்தில் விழுங்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்களாய் இருக்கிறார். பாருங்க, நம்ம இங்க வந்து ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உண்டான சீக்ரெட்டை இயேசு கிறிஸ்து வந்து இங்க சொல்றார். எப்பவுமே நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லாம அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள். அதாவது கேட்கிறவர்கள் மாத்திரம் இல்லாம யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப பர்ஃபெக்டா கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாயிருப்பார்கள். ஏதோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விதையை குறித்து தான் இங்க சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊமைகளா கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிறைய பேருக்கு அர்த்தம் வந்து புரியாது. ஆனா நாம வந்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வழியருகே விதைக்கப்பட்ட விதையா இருக்கக்கூடாது, முள்செடியில விதைக்கப்பட்ட விதையா நம்ம வந்து இருக்கக்கூடாது, கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையா நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட விதைகள்லாம் வந்து எப்படின்னா கொஞ்ச நாள் கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு அப்படி இம்மிடியா அவங்க கூட வந்து அவங்க மறந்துடுவாங்க. இன்னும் ஆனா நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட ஒரு விதைகளை நம்ம வந்து எப்பவுமே இருக்கணும். கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம வந்து மாற வேண்டியது அவசியமாக இருக்கு. இதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவர் வந்து அவர் வந்து சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு நடந்தான். போத்திபாருடைய மனைவி வந்து அவன் இடத்துல வந்து ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணாங்க யோசேப்பு. இருந்தாலும் நீ வந்து என்னுடைய எஜமானுடைய மனைவி, நான் உன் இடத்துல வந்து சேர மாட்டேன், அவருக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான யாரும் பார்க்கல, நான் வந்து தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லாம கர்த்தரனை எப்பவுமே பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்ப நான் வந்து நடப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறோம்ல. அதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்து எகிப்துல ஒரு பெரிய ராஜாவுக்கு அடுத்தபடியா வந்து அவன் வந்து மாறுறான். அடுத்ததாக தானியேலும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இந்த பாபிலோன்ல இருக்கும் பொழுது நேபுகாத்நேசர் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய சிலையை வச்சிருக்கேன், என்னுடைய சிலையை தான் நீங்க வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா தானியேல் வந்து பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசர் அங்க ஒரு ராஜா இருப்பார், பாபிலோன்ல ஒரு ராஜா இருப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையை வைத்திருப்பார், அந்த சிலையை தான் வணங்கணும். அதாவது என்னுடைய சிலையை தான் வணங்கணும், என்னதான் நீ வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தானியேல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்ப மாட்டார். பிதாவாகிய தேவனை மாத்திரம் தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவன் அப்படி சொன்னதுனாலேயே வந்து பாத்தீங்கன்னா பாபிலோன்ல தானியேல் வந்து ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா மாறுகிறார். சோ நாம எப்பவுமே நம்மளோட கர்த்தருடைய வார்த்தைய நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அதற்கேற்ப நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது
கர்த்தர் வந்து நம்ம எப்போ பொறுமையா நம்ம இருக்கும் பொழுது அவர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஏன்னா இப்ப நிலத்துல ஒரு சின்னதா ஒரு விதையை விதைக்கிறோம். ஆனா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாளாக நாளாக அது ஒரு பெரிய மரமா மாறுது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுடைய மனசுல ஒவ்வொரு நாளும் நம்ம வைத்திருக்கும் பொழுது அதற்கேற்ப நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு இமிடியேட்டா சேஞ்சஸ் கிடைக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப பொறுமையானது ரொம்ப ரொம்ப தேவை. சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எருமை மாடு மாதிரி நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படி. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில வச்சு நமக்கு நாள் போக போக தான் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 24, 25 வாசி நான் முடிச்சிடுறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீச்சை கட்டினேன். பெருமுறை குறித்து திருவண்ணம் வந்து காற்று அடித்து இந்த வீட்டின் மேல் மூடி அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் பிடிவாரம் போடப்படுகின்றது. இங்க பாருங்க, நான் இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நல்ல ஒரு பெரிய பெரிய வீட்டை எழுப்புறாங்க, நிறைய பெரிய மண்டபத்தை எழுப்புறாங்க. அதுல அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அப்படி இருக்க முடியாது. அந்த அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எப்படி ஏதோ ஒரு காலகட்ட விரிசல் உண்டாகும். ஏன்னா வந்து மண்ணுல சொரிஞ்சு அப்படி சீக்கிரமா வந்து அது கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடுவான். கண்மலையில வீட்டை கட்டும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மழை வந்தாலும் பெருமளம் வந்தாலும் அது அடிச்சு கீழே விழாது. அதே போல இது வந்து ஒரு உவமைதான். ஆனா நம்ம இதுக்கு எதிர்க்காக ஒப்புகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ நமக்காக ஒரு நித்தியமான ஒரு வீடு, அழிவில்லாத ஒரு வீடு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வந்து இருப்பீங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா. நமக்காக ஒரு வாசஸ்தலம் வந்து கண்டிப்பா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே காது இருக்கு, காது கேட்கிறோம். ஆனா எத்தனை பேரு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, என் குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைகளுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்ப்பேன், எக்கச்சக்க கவலைகள் இருக்கும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 கூட வாசனை டக்குன்னு இம்மிடியா நமக்கு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லா வசனமும் உங்களுக்கு வந்து ஒரு மனப்பாட வசனமா மாத்திக்கோங்க. இன்னைக்கு நான் கற்பித்த ஒவ்வொரு வசனமும் இது என்னுடைய சொந்த வசனமும் கிடையாது, இது எல்லாமே கர்த்தருடைய வசனம் தான். பயமா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனமா அந்த 7வது வசனத்தை கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசனம் மேலும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில ஆவியை கொடுத்திருக்கு. இந்த மாதிரியான வசனம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் கஷ்டத்துல இருக்கும்போது கவலைகளில் இருக்கும்போது இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ணும்போது அது நமக்கு ஒரு பலமுள்ள ஒரு விஷயமா மாறும். இப்ப நான் வந்து கொஞ்சம் வசனம் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க வேதாங்கமத்தை நீங்க படிக்க கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். சீரியஸா கண்டிப்பா கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறும். கவலைப்படாதீங்க. இனி வரும் காலங்கள்ல நாம இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்பவும் நம்ம வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இனிமேலும் கர்த்தர் நம்மளை அதிகமா ஆசீர்வதிக்க இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். நல்ல காரியங்களை குறித்து பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.